ஹாய், நம்ம இன்னைக்கு என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் எப்படி நம்ம ஸ்பெர்ம் அண்ட் எக் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது, எப்படி உங்க ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் அஃபெக்ட் பண்ணுங்கிறத பார்க்க போறோம். ஸோ என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ்னா எல்லா இதுலையும், அதாவது ஒரு பெஸ்டிசைட் எடுத்தோம்னா இந்த பெஸ்டிசைட்ஸ்ல எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டிங் கெமிக்கல்ஸ், அதாவது நம்ம ஹார்மோனல் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி உள்ள கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இது உங்களோட அந்த ஃபைன் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஒரு எக் ப்ரொடக்ஷன் மெக்கானிசம் இதை ஆல்டர் பண்ணோம். ஸோ தட் த குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏர்ல உள்ள பொல்யூஷன், நம்ம வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய பொல்யூஷன் எல்லாமே உங்கள் ஸ்பெர்மோட குவாலிட்டியை, எஸ்பெஷலி அதோட மொட்டிலிட்டி, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன், இன்னொன்று ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த எண்ட் நம்மளோட ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் கம்மியாகும். ஸோ இது எவ்வளோ ட்ரூவாக இருக்குன்னா, ஒரு 20 இயர்ஸ் முன்னால் நம்மளோட WHO ஸ்பெர்ம் குவாலிட்டி அசஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 45 மில்லியன் நார்மல்னு இருந்தது. இப்போ 15 மில்லியன் தான் நார்மல்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முன்னால 45 மில்லியன் தான் எல்லாருக்கும் இருந்துச்சு, பட் இப்போ ஸ்பெர்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் தான் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பெர்மோட குவாலிட்டியை